என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? பாம்பு பார்வதி பொழக்கிறதுக்காகவே புதுசா ஒரு ஆள் வச்சிருக்காங்க. செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக்குள்ள இறங்கணும்டா, உன்னால முடியும். இன்னைக்கு நடந்தது பிராங்க்னு ப்ரோமோ வரும்போதே நமக்கு தெரியும். ஆனா அந்த பிராங்க் நடக்கும்போது யார் யார் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன பேர் சொல்லுங்க மட்டும் சொல்றதுக்கு பேர் சப்போர்ட் கிடையாது அமித்தனே. யார் யார் விஷத்தை கக்குனாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஒரிஜினலா சண்டை போடுற மாதிரி வந்த தீபக், மஞ்சரி, பிரியங்கா நான் என்னமோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப எதுக்கு வந்தாங்க? டிஆர்பிக்கு தான் பாரதியோட பிஆர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு தெரியுமா, திருந்தாத ஜென்மங்கள்? நல்ல பாட்டுல அது. ஏன்னா அடி அப்படி கட்ட பறகுது கொட்ட தெரிக்குது. உள்ள வந்து தரமான சம்பவம் பண்ணாங்க அவங்க பங்குக்கு. என்னதான் நான் பார்வதியை நிறைய வீடியோல ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. நான் சத்தியமா பார்வதி கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கண்ட்ராவியா இப்படி ஒரு திறமையை இவ்வளவு நாளா மறைச்சே வச்சிருக்கீங்களா பார்வதி? இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் பார்வதியோட திறமை. அவரே சிரிப்பு தாங்க முடியல. இந்த டான்ஸ் ஆடிட்டு வேற ஒரு சண்டை வேற போட்டுருக்காங்க. ஒரு டான்ஸ், ஐயோ அந்த நீங்க பாக்கணுமே. பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கமருதீன், பிரஜின் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு பிராங்க் பண்றாங்க. அவங்க பிராங்க் பண்ண பிளான் போட்டதை நம்ம லைவ்லயே பார்த்தாச்சு. அதனால ப்ரோமோ பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ரோமோல கமெண்ட் வச்சு தான் எங்களுக்கு தெரிஞ்சு. லைவ்லாம் பாக்குறது உண்மையாவே பிராங்க் வந்து தரமா இருந்துச்சுடா. நான் வந்து ஆமா ஆமா அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அது உண்மையா நல்லா இருந்துச்சு. அது அந்த பிராங்க் நல்லா வரும்னு பிரவீன் அடிலாம் வாங்கினாரு. அந்த தியாகத்துக்காக தான் அந்த பிராங்க் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே நம்பிட்டாங்க. அந்த பிராங்க் நடக்கும்போது திவாகர் போய் தடுத்தது, அப்புறம் எல்லாருமே போய் தடுத்து நிறுத்துனாங்க. வந்து கமருதீன் கிட்டையும் பிரவீன் கிட்டையும் அட்வைஸ் தான் பண்ணாரு. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே போல திவ்யா கணேஷ் வந்து ஒரு தலையா இருந்து அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க, அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல பார்வதி மட்டும் இல்ல. ஆமா இவ்வளவு சூப்பரா வந்து இல்ல, இன்னும் கேவலமாயிடுச்சு. பார்வதி மட்டும் இருந்தாங்கன்னா வச்சுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பிராங்கே நாசமாக்கி இவங்க எல்லாம் சேர்ந்து பிராங்க் பண்ணாங்க. அவங்க ரியலாவே ஒண்ணு பண்ணுவாங்க. இதான் சான்ஸ்னு அடிப்பாங்க. இந்த பிராங்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நண்பனா கானா வினோத் வந்துட்டு பிரவீனுக்கும் சரி கமருதீனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கனவோட வந்துக்கறேன்டா அப்படி நான் உன்கிட்ட சொல்றேன். இந்த கேப்ல தான் நம்ம பாம்பு பார்வதி வந்தாங்க. தூண்டி விட்டுட்டு அந்த அடியை வாங்கிட்டு நல்லவன் ஆயிட்டான். என்ன சொல்றாங்கன்னா, கமருதீன் வந்து பிரவீன் அடிச்ச மாதிரி பிரவீன் வந்துட்டு கமருதீன் அடிக்க மாட்டான். பிரவீன் உஷாரா இருந்துகிட்டு இவனை மாட்டி விட்டுட்டு அவன் நல்லவன் ஆயிடுவான். அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எப்பவும் பண்றது தானே அவங்க வேலை. பிராங்க்னு தெரிஞ்சா ஐயோ, இந்த பாம்பு பார்வதி எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாங்கன்னு தெரியலையே. பார்வதிக்கு இது அசிங்கமா இருக்காது, ஏன்னா அது வழக்கம் போல நடக்கிறது தானே. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? இல்ல, ஆனா இங்க விஷயம் என்னன்னா கமரு அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்திருக்கும்ல. நானும் பார்த்தேன், எவனும் இந்த மாதிரி பண்ணல. இந்த பார்வதி மட்டும் தான் இந்த வேலையை பாக்குறாங்க. அதுவும் பிரவீன் மேல என்ன காரணம்னா, அது போன வாரம் அதுக்கு பழி தீர்ப்பாங்க. போன வாரம் பிரவீன் தலையா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை நடந்துச்சுல, அந்த வன்மம் இப்போ வரைக்கும் தொடருது. நான் இன்னும் இந்த வாரம் திவ்யா மேலதான் வன்மம் நினைச்சா, போன வாரம் வன்மத்தை கூட இந்த வாரம் வரைக்கும் கொண்டு வராங்க. அவங்களுக்கு கூலிங்கா இருக்கும், நல்ல குழுன்னு இருந்துச்சாதான் விட்டுருவாங்க. கமருதீன் கிட்ட இதை சொல்றாங்க, அது வரைக்கும் சண்டை போடுவாங்க. பிரவீன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீயும் கமருதீனும் சேர்ந்துருவீங்க, ஆனா முள்ளி யாருன்னு பாரு. அதாவது பிரஜினை சொல்றாங்க. கமருதீன் கிட்ட பிரவீனை பத்தி சொல்றது, பிரவீன் கிட்ட
கிட்ட பிரஜின் பத்தி சொல்றது என்னடா இது? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொன்னேன். எனக்கே தோணுது நம்ம என்னடா ரெகுலரா பார்வதியே ரோஸ் பண்ணிட்டு இருக்கோனே. ஆனா இவங்க பண்ற வேலையை பார்க்கலாம். இங்க ஒண்ணு சொல்றது இங்க ஒண்ணு சொல்றது. நான் இந்த வாரமா திருத்திக்கிட்டு கேம மாத்துவாங்கன்னு நினைச்சேன். எந்த வாய்ப்பு இல்ல. திருந்திட்டா இந்த உலகமே அழிஞ்சிருந்தா. வாய்ப்பே இல்ல. செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வே. அடுத்து பார்க்க போறது திவ்யா கணேஷ் அப்புறம் பார்வதியோட ஃபைட். போங்க. சிவாகர் அது சிறப்பா டாஸ்க் விளையாடி இந்த வீட்டோட தலையாயிட்டாங்க. நம்ம பாம்பு பார்வதி பத்தி நமக்கு தெரியுமே. யார் தலையானாலும் ஒரு யாரே இருக்கிறதே உங்களுக்கு வழக்கமாயிடுச்சு. உனக்கு எனக்கும் அப்போ கேப்டன் குதி குதி வச்சுக்கிட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் உண்மத்துக்கு இருக்காரு. சான்ஸ் இல்லை. சண்டை வச்சிருக்கானா திவ்யா கணேஷோட. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா திவாகர் வந்துட்டு சரியா மைக்க மாட்டல. திவாகர் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. அப்பதான் பார்வதிக்கும் திவ்யாக்கும் ஒரு கிளாஷ் வருது. மைக்கு நாங்க மாட்டிக்கிறோம். அது லைட்டா ஸ்டார்ட் பண்ணி அதோட முடிஞ்சிரும் வச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் செய்ய மாட்ட மாட்டாரு. திவாகர் உங்க மைக்க சரியா மாட்டுங்க. ஒரு டைம் விடலாம், மறுபடியும் அதே பண்ண என்ன பண்றது? இது சொன்னா மட்டும் கோவம் வருது இல்லன்னா? ஏன்னா ஒரு தலையா இருந்தா நம்ம ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்படியே நார்மலா விட்டு தான் துஷாரோட தலைப்பகுதியே போச்சு. வரதான் செய்யுங்க. பார்வதி நான் திவாகர் அண்ணா கிட்ட பேசுறேன். இவ்வளவு நாள் ஆகியும் இன்னும் இவங்க இருந்தாம இதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு திவ்யாவுக்கும் திவாகருக்கும் தான். பார்வதி தான் உள்ள போடுவாங்களா தெரிஞ்சது தானே. அத ஒரு தலையா இருந்து திவ்யா சொல்றாங்க. இதுல குறுக்க எதுக்கு பார்வதி வரணும்? இருந்தாலும் சொல்றாங்க நான் அவர்கிட்ட தான் சொல்றேன் உங்ககிட்ட சொல்லலன்னு. அப்பவும் குறுக்கு இரிட்டேட் பண்றது. பிரச்சனை நமக்காக ஹோட்டல யாருங்கடா இந்த மஸ்கிட்டோ மாதிரி நடுவுல பூந்து ஆட்டிட்டு இருக்கான். டேய் இந்த பார்வதி தலையாகணும் தான் எனக்கு ஆசை. அப்ப இருந்துட்டு என்ன கிளிக்கிறாங்கங்கறத பாக்கணும்டா. பார்வதி this is not right. டாஸ்க்கும் ஒழுங்கா பண்றது இல்ல, வேலை சொன்னாலும் பண்றது இல்ல. சரி பேசுறதா பேசுறாங்க, அதாவது வேலையா பேசுவான்னு பார்த்தா சென்ஸே இல்லாம பேசுறது. சும்மா என்னமோ பெரிய லீடர் மாதிரி வந்துகிட்டு இப்படித்தான் சொல்றது. ஓ திவ்யா தான் இந்த வீட்டோட தலையே, அவங்க தானே சொல்லி ஆகணும். நீ என்ன லீடரான்னு கேக்குறது. என்னதான் சொல்ற நம்ம தெரியலடா. இந்த பாட்டு திருந்தாத ஜென்மங்கள் நல்ல பாட்டுல அது. அப்புறம் ஹோட்டல் டாஸ்க் நடந்துச்சு. இந்த வாரம் இந்த டாஸ்க் தான் ஓடிட்டு இருக்கோம். இவங்களுக்குள்ளே வைப்பாங்க பார்த்தா எதுக்கு தேவையில்லாம இது இந்த வேலை நல்லா இருக்காது. பார்வதி இருந்தாங்க. என் வேலையை நான் பாத்துட்டு தான் இருக்கேன். as an assistant manager என் வேலையை நான் பாக்குறேன். திவ்யா வந்துட்டு மேனேஜரா இருந்தாலுமே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு எல்லாமே கரெக்டா கவனிச்சுக்கிட்டு அவங்களோட வேலையை பொறுப்பா பண்ணாங்க. ஆனா நம்ம பார்வதி இருக்காங்களே ஒன்னத்துக்கும் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நல்லா வாழைப்பழத்தை தின்னுக்கிட்டு வழக்கம் போல வாயாலே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி போய் உட்காருவாங்க பொத்துன்னு உங்களுக்கு. திவ்யா வந்துட்டு உள்ள போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை கூட பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன், பாத்துட்டு வந்தேன், கரெக்டா தான் இருக்கு. என்னடா இது? இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்துட்டே இந்த டாஸ்க் கொடுத்தாலும் இப்படியே பண்ணிட்டு தான் என்னதான் பண்றது? அப்படி இல்ல, உள்ள போய் பாத்துட்டு வரணும். சரியான சோம்பேறி. என்னத்துக்கு தட்டி விடணும்? இதுல கெஸ்டா தீபக் வந்தாங்க. வந்துட்டு ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்க. தலைவலி உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தலைவலி உடம்பு வலி எந்த வலியா இருந்தாலும் எங்க கிட்ட ஒரு ஸ்பா இருக்கு, வாங்க. காது வலிக்கு வந்து நான் வேணா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கம்மியா பேசுறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. காது வலிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு காது வலிக்கு கம்மியா பேசுவீங்களா? ஐயோ நான் மரண ரோஸ்டடா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஷூர் ஷூர் ஷூர். அடுத்து தீபக் ஒன்னு பண்ணுவாரு. பாட்டு பாடுவீங்க சொல்லுங்க. இந்த பாட்டு திருந்தாத ஜென்மங்கள். அவங்க வாயாலே இந்த திருந்தாத ஜென்மங்கள் பாட சொன்னாரு பாருங்க. இப்ப ரோஸ்ட் அடுத்த லெவல் போயிடுச்சு. அது பாட முடியுமா சார்? எனக்கு அந்த பாட்டு தெரியாது சார். இதுதான் நம்ம சான்ஸ்னு இந்த நேரத்துல பழி வாங்குறதுக்கு கனி உள்ள வந்துட்டாங்க. இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம். ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்? அவங்க பாடும்போது பார்வதி பார்த்து பாடுறாங்க. ஜென்மங்கள் வாழ்ந்தென்ன லாபம்? அதுவும் பார்வதிக்கும் இந்த கனிக்கும் பாட்டுலயே ஒரு சண்டை வந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எப்பா இவங்க சத்தம் போட்டு கத்தி சண்டை போடுறத விட இப்படி பாட்டு பாடினா சண்டை போடுறது நல்லா இருக்குடா. புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஆனா அது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு.
அடுத்து பிரியங்கா அவங்க பங்குக்கு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. ஜெயில இருந்தவங்கள வந்து நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா அந்த ஜெயில வேற ஞாபகப்படுத்துறீங்க. மேனேஜரா போடணும். அந்த ஒரு சேஞ்ச் ஒன்னு பாத்திருப்பீங்க. பார்வதியால ஒண்ணுமே சொல்ல முடியல. இதே வேற யாரா இருந்தா பார்வதி கத்தி ஏதாவது ஒரு அலப்பறை கட்டிருப்பாங்க. இப்ப கெஸ்டா இருக்கனால ஒண்ணும் பேச முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம் மேம். இது எனக்கு என்னமோ சபரிக்கு பதிலா நம்ம வந்து பார்வதி வந்து சரியா நிக்க வச்சிருக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் மேடம் சொல்லுவேன். இதுல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, நான் இத பண்ணவே மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. இன்னொன்னு, அவங்க பண்ணிருந்தா இந்த வீடே நல்லா இருக்கும்டா. ஆமா, அமைதியா இருந்திருக்கும். மத்தவன் என்னென்ன பண்றான், மத்தவனுக்கு என்னென்ன திறமை இருக்குங்கிறது தெரியும். இன்னைக்கு பாருங்க, துஷார் வந்து அவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நல்லா ஆடுனாரு. டான்ஸ் ஆடவே இல்ல. துஷார் தான் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு இன்னைக்கு தான் தெரியும். எதுக்கு ப்ரோ கால்லலாம் ஆடவே மாட்டேங்கிறாரு தெரியல. திவாகர் வந்துட்டு எல்லா கேமரா முன்னாடியும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கூட துஷாரும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அப்போ கூட தனியா வந்து ஒரு கேமரா முன்னாடி டான்ஸ் ஆடுவோம், நம்மளோட திறமையை டெய்லி பாட்டு போடுறது அதுக்காக ஆடலாம் நல்லா தெரியாம மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம திவாகர் கிட்ட இருந்து எல்லாருமே எடுத்துக்கணும். திவாகர் கிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ட் எல்லார்கிட்டயும் இருக்கணும். ஆனா திவாகர் மாதிரி இருக்க கூடாது. கூட பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு கலாச்சாரம் அவர் பண்றத பண்ணிட்டே இருக்காரு. வேற லெவல் முடியல. தீபக்கும் பிரியங்காவும் அவரை பாராட்டுற மாதிரியே கலாச்சிட்டு இருந்தாங்க. அது அவருக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் அவர் பண்றத பண்ணிட்டே இருக்காரு. இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாருக்குமே வேணும். தமிழ்நாட்டின் ஐயோ சார், அடுத்து இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு அப்புறம் கானாவினத்தோட கேம் பிளே வந்து நல்லா இருக்கு. எல்லாரும் கண்ணை குத்தினே இருக்காரு வீட்ல. எல்லாரும் இப்படி பண்ணி இந்த வாரம் விஜய் சேதுபதி எல்லாருமே ரோஸ்ட் பண்ணி அட்வைஸ்மே பண்ணாரு. அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் கானாவினத்து மட்டும்தான். ஒரு நிமிஷம் மேடம், இது வந்து ரட்டத்தலை பாம்பு மாதிரி ஆகிட்டாங்க. அவரோட காமெடி திவாகர் கிட்ட மட்டும் இல்லாம மத்த இடத்துலயும் நல்லா இருக்கு சார். மேடம் இவங்க புட்டு செஞ்சுட்டு இருக்காங்க மேடம். இதே போல அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அவர் வருவாரு. ரெண்டு இந்த குழா புட்டுல அது செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். பிரியங்கா இருக்கும்போது ஒரு காமெடி பண்ணுவாரு, இந்த ரெட்டத்தலை பாம்பு. அந்த இடத்துல கண்ட்ரோலே பண்ண முடியல, நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் பிடிங்க, நான் அதெல்லாம் செட் பண்றேன். இந்த திவாகர் வந்துட்டு என்ன வச்சுதான் கானாவினத்து ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி கிடையாது, தனியா இருந்தாலுமே அவர் நல்லா தான் பண்ணிட்டு நல்லா இருந்தது அந்த காம்போ. அவரை அந்த பிரம்மையிலே இருக்காது திவாகர். பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. டெய்லி பண்றது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இடையில இருக்க கேப்ல வேற வீடியோ ஏதாவது பண்ணலாம். பிக் பாஸ் வீடியோ மட்டும் போட்டுருந்தா செட் ஆகாது. நோலாஜிக் சீன்ஸா இருக்கட்டும், மீம்ஸா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும், ஸோ மற்ற வீடியோலையும் அடிக்கடி அதையும் போடணும்ல நம்ம. ஒருவேளை உங்களுக்கு டெய்லி பிக் பாஸ் ரிவ்யூ பார்க்கணும்னா வி ஃபார் யூ அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. நான் கமெண்ட்ஸ்ல வந்து லிங்க் போடுறேன். அந்த சேனல்ல நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க, அதுல போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அப்படியே ஒரே ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஆனா பார்வதி ஏதாவது சொல்றல, ஃபர்ஸ்ட் வரும்போது திவ்யா கணேஷ் கிட்ட என்னை பத்தி என்னதான் ஒரு வில்ல தெரியுது எல்லாம் இவங்களே கேட்டுட்டு எதுக்கு என்னை பத்தி சொல்றீங்க, என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிதானே இவங்களே கேட்டுட்டு இவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கமருதீன் விஷயத்த அப்படியே அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதான் இவரு ரஜினே சொன்னாரு, எனக்கு 2 நிமிஷம் ஆகாது அந்த விஷயத்த டக்குன்னு சொல்லி உன்னை கிழிக்கிறதுக்கு அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டாங்க. டீசெண்டா அவங்க சொல்றாங்க. இவங்க ரொம்ப அதை அட்வான்டேஜா எடுத்து எப்படி ஒரு விஷயத்த பண்ணதை இப்படி அப்படியே மூடி மறைக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த பிராங்க்லயும் பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு சொல்றாங்க, அங்க ஒண்ணு சொல்றாங்க. ஏதாவது நல்லா முட்டிட்டு சாவுங்கடா அப்படின்னு மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சா அம்மா நல்லதா இருந்துச்சு. அந்த 3 பேர் ரொம்ப நேரம் இல்லாம கொஞ்சம் போயிட்டா நல்லா இருக்கும். ஆமா 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 ஆமா. எனக்கு தெரிஞ்சு இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டே அந்த கெஸ்டா போட்டிருக்கணும். அவங்களோட இது போட்டிருந்தா அவங்க பண்ற ரியாக்டுக்கெல்லாம் பயங்கரமா சண்டை வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவங்கனாலதான் வேற வழி இல்லாம எதுவும் சண்டை போடாம அமைதியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போன வாட்டி முத்துக்குமார் அந்த கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்னு வச்சு பாய்ஸ் எல்லாம் கெஸ்டா வந்தாங்க, அதுக்கப்புறம் உல்டாவா இவங்க மாறி வந்தாங்க. அந்த மாதிரி வச்சிருக்கலாம். ஏன் இப்ப ஒண்ணு வச்சாங்கன்னு தெரியல. அவங்க வேலையை கரெக்டா தான் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்டனா இருக்கிறதும் சரி கரெக்டா. இப்ப யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ, அவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரூடா பேசுறாங்க. யாருக்கு எப்படி பேசணுமோ, எப்படி திருப்பி கொடுத்தா எப்படி வாங்கிப்பாங்களோ அப்படிதான் பேசுறாங்க. ஆமா ஆமா. அது பார்வதி கிட்ட எல்லாம் பார்வதி மாதிரி பேசினாதான் வேலைக்காகும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்